இங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க தான் கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க எக்ஸ்பீரியான மாவுல தோசை சுட்டு கொடுத்தனால குழந்தைக்கு ஃபுட் பாய்சன் ஆகி உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். டாக்டருமே குழந்தை உயிரை காப்பாத்திடுறாங்க. ஆனா ஹாஸ்பிடல் பில் 20,000 ரூபாயை உடனே பே பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின்ட்டு அவ்வளவு பணம் இல்லாதனால அவங்க போட்டிருக்க 4 பவுன் தங்க செயினை அடகு வைக்கிறதுக்காக பேங்க் போறாங்க. அவங்க செக் பண்ணிட்டு இதுல 2 பவுன் கோல்டு இருக்கு, பேலன்ஸ் 2 பவுன் போலி நகைன்னு சொல்ல இதை கேட்டு ஷாக்கான ஹீரோயின் நகை எடுத்துட்டு வாங்கின ஜுவல்லரி ஷாப்புக்கே போய் கேட்டா மேனேஜர் கடை இது எங்க கடையில வாங்கின நகையே கிடையாது, இந்த மாதிரி பாக்ஸ ஃபேக்கா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு கடை பில்ல தேடுறா. பார்த்தா அது பையனோட கையில தான் இருக்கும். அதை எடுத்துட்டு இவங்களும் ஜுவல்லரி ஷாப்புக்கு வேகமா போறாங்க. ஒரு பையன் ஹீரோயின்ட்ட பில்ல வாங்கிட்டு மேனேஜர் கிட்ட காமிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அவனா ஆலயக்காலம் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு பையன் எங்க கிட்ட வேலையை செய்யல சொல்லிட்டு மேனேஜர் பச்சையா போய் சொல்றான். பில் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விடுறாங்க. கடைக்காரனுங்க ஏமாத்துறானுங்கன்னு தெரிஞ்சு ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பா. ஒரு பக்கம் நகை கடைக்காரனுங்க இவ கிட்ட நகை இருந்தா தானே போலீஸ்ல எவிடன்ஸா கொடுப்பா சொல்லிட்டு அந்த நகையை திருடிட்டு வர சொல்லி ஒரு திருடனை அனுப்புறாங்க. அந்த நேரம் போலீஸ்காரங்க திருடனை கையும் களமா பிடிச்சி அவனை அந்த ஷாப்புக்கே கூட்டிட்டு போய் இந்த திருட்டுனா என்கிட்ட மொத்த உண்மையை சொல்லிட்டான், நான் நினைச்ச இப்ப இந்த மொத்த கடைக்கு சீல் வச்சிருவேன், ஒழுங்கா இந்த பொண்ணுட்ட ஏமாத்தின பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. கடைக்காரனும் பயந்து போய் ஹீரோன்ட்ட நகைக்கான பணத்தை கொடுத்துறானுங்க.